இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய எளிமையான வாக்கியங்களை எப்படி அமைப்பது என்று பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். டென்ஸ் என்பது காலம், காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த டென்ஸ் நீங்க ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் யூசிங் டென்சஸ், if you know how to use the tenses, how to frame the sentences correctly by using the tenses, இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே 99% இங்கிலீஷ் சர்வசாதாரணமா நீங்க பேச முடியும். இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய வேர்ப்ஸ், இதுக்கு கண்டினியூஸ் டென்ஸ் வராது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இதை வெளிப்படுத்தக்கூடிய வேர்ப்ஸ் உங்களால திங்க் பண்ண முடிஞ்சதா? என்னென்ன வேர்ப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்க், நோ, பிலீவ், ரெகக்னைஸ், think, know, believe, recognize, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினை சொற்கள். ரைட், WRITE, ரைட் இருக்கு. நாம எழுதுறத கண்ணால பார்க்க முடியும். ட்ரிங்க் அப்படின்னு இருக்கு. ட்ரிங்க் என்றால் குடித்தல், குடிக்கிறத நீங்க கண்ணால பார்க்க முடியும். அதே மாதிரி ரைட் அப்படிங்கிறத எழுதுதல், அதை நீங்க கண்ணால பார்க்க முடியும். ஒருத்தர் எழுதுறாரு, அதை நீங்க கண்ணால பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல திங்க் அப்படிங்கிற இந்த வேர்ப் இருக்கு. இந்த செயலை நாம் கண்ணால் பார்க்க முடியாது. சார் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அவர் அப்படியே உட்காந்து ஏதாவது வானத்தை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? சார் ரொம்ப டீப்பா திங்க் பண்றாரு போல் இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அத நம்ம அவர் என்ன திங்க் பண்றாரு அப்படிங்கிறத நீங்க யோசிக்கவே முடியாது. அவர் என்ன திங்க் பண்றாரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். இல்ல உண்மையாலுமே திங்க் பண்றாரா பண்ணலையா, சும்மாவே வானத்தை பார்த்துட்டு இருக்காரா, திங்க் பண்ற மாதிரி நடிக்கிறாரா, நமக்கு தான் அவரு திங்க் பண்ற மாதிரி தோணுமே தவிர, ஆனா அவரு சும்மாவே வானத்தை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு. சார் ரொம்ப டீப்பா திங்க் பண்றாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த திங்கிங் அப்படிங்கிறது நமக்கு கண்ணால் பார்க்க முடியாது. எழுதுறதை எப்படி கண்ணால பார்க்க முடியுமோ அது போல திங்க் பண்றத கண்ணால் பார்க்க முடியாது. அதே போல நோ, KNOW, நோ, தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையாலுமே தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இந்த ரூட்டு உனக்கு தெரியுமாப்பா, இந்த ஊருக்கு போறதுக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம், கேட்போம். தெரியும்னு சொல்லுவான், ஆனா உண்மையாலுமே அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத தெரியாது, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிலீவ், நம்பிக்கை, நம்புகிறேன். ஒருத்தட்ட சொல்றீங்க நான் உன்னை முழுசா நம்புறேன் அப்படின்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு நம்புகிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க அவரை நம்புறீங்க, எப்படி நம்புறீங்க, நம்புதல்னா என்ன, அதை கண்ணால பார்க்க முடியுமா, நம்புறத நம்ம காட்ட முடியுமா? இப்ப ரைட் அப்படிங்கறத இருக்கு, அதை நீங்க எழுதி காட்ட முடியும். ட்ரிங்க் அப்படிங்கறது இருக்கு, அதை நீங்க குடிச்சு காட்ட முடியும். பிலீவ் அப்படிங்கிறத, அந்த நம்பிக்கையை எப்படி நீங்க வெளிப்படுத்துவீங்க அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது.
அந்த மாதிரியான வினை சொற்கள், இந்த வினை சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில நம்ம காட்ட முடியாத, சொல்ல முடியாத, ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள், இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய வினை சொற்கள். அடுத்தது பாருங்க, ரெக்கக்னைஸ். என்ன நீங்க ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதா? டு யூ ரெக்கக்னைஸ் மீ? கேக்குறீங்க இல்லையா? என்ன உனக்கு அடையாளம் தெரியுதா? ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஃப்ரெண்டை நீங்க வெளியில பாக்குறீங்க, வழியில பாக்குறீங்க, ரோட்ல பாக்குறீங்க, இல்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாக்குறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவரை நீங்க பார்த்து. எப்படி கேட்பீங்க? டு யூ ரெக்கக்னைஸ் மீ? டு யூ ரெக்கக்னைஸ் மீ? இந்த ரெக்கக்னைஸ் அப்படிங்கிற verb ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு verb. அது மைண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். எழுதுதல் அப்படிங்கிற இந்த ரைட் அப்படிங்கிற இந்த verb இருக்கு இல்லையா, அது நீங்க பிசிக்கலா நீங்க எழுதலாம், கண்ணால பார்க்க முடியும். நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறத நான் எப்படி கண்ணால பார்க்க முடியும்? நீங்க திங்க் பண்றத நான் எப்படி கண்ணால பார்க்க முடியும்? உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறத நான் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த செயலை, உங்களுடைய மைண்ட்ல நடக்கக்கூடிய அந்த செயலை ஐ cannot see. உங்க மைண்ட்ல நடக்கக்கூடிய இந்த பிலீவ் அப்படிங்கிற இந்த விஷயத்த நான கண்ணால் பார்க்க முடியாது. ரெக்கக்னைஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் நான கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ இந்த கண்ணால் பார்க்க முடியாத இந்த விஷயங்களுக்கெல்லாம் திங்கிங் அப்படிங்கிற கண்டினியூஸ் டென்ஸ் வராது. ஐ எம் திங்கிங் வராது. ஐ எம் நோயிங் வராது. ஐ எம் பிலீவிங் வராது. ஐ திங்க், ஐ நோ, ஐ பிலீவ், ஐ ரெக்கக்னைஸ் அப்படின்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் நீங்க அதை யூஸ் பண்ணணும். இதே மாதிரி ஒரு சில வேர்ப்ஸ், வேற சில வேர்ப்ஸ், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வேர்ப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? லவ் பார்த்தோம், திங்க் பார்த்தோம், பிலீவ் பார்த்தோம். தீஸ் ஆர் த 3 எக்ஸாம்பிள்ஸ். ஒரே மூணே எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை எப்படி கண்டினியூஸ் டென்ஸ் இல்லாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணி வைக்கிறீங்களா, நோட் பண்ணி வைக்கிறீங்களா, எழுதி வைக்கிறீங்களா, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.